எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு லேஅவுட் மாடியூல். ஓகே, சிஎஸ்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேஅவுட் மாடியூல்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு லேஅவுட் மாடியூல், அதே மாதிரி கிரிட்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸானது. இது ஒரு அட்வான்ஸ்னு சொல்லலாம். அதை வச்சு நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ 2 டிவிஷனில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் வந்து லோகோ இருக்கணும், ரைட்டில் வந்து மெனு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பிரிப்போம். ஆனால் சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் மூலிமா நம்ம ரொம்ப சிம்பிளராக பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ரைட்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் மூலிமா நம்ம ரெஸ்பான்சிவான லேஅவுட் பில்ட் பண்ணலாம். மொபைல், டேப்லெட் அது மாதிரி இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்ஸ்க்குமே சப்போர்ட் ஆகும். மெயினான விஷயம் என்னென்னா சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக சிஎஸ்எஸ்லேயே அதோட லேஅவுட்டை நீங்கள் மாற்றலாம். ஸோ நீங்கள் இதுக்குன்னு HTML போயிட்டு நீங்கள் ஸ்கெல்டன் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதோட நிறைய ப்ரிவிலேஜ் இருக்கும். லைக் நீங்கள் ஸ்பேஸிங் அண்ட் எல்லா பார்டர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லேஅவுட், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற லேஅவுட் கூட நீங்கள் சிம்பிளாக பில்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் மூலிமா. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஸ்லைடில் வந்து கொஞ்சம் பேசிக்காக நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபாண்ட் சைஸ், அப்புறம் கலர், பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது ஒரு கம்ப்ளீட் லேஅவுட் மாடியூல். ஸோ லேஅவுட் மாடியூல் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் லேஅவுட் மாடியூல். அந்த மாடியூலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது மூலியமாக நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக பில்ட் பண்ணலாம்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் டேரக்ஷனலாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ். அதுவே நீங்கள் அரபிக்கில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரைட் டு லெஃப்ட்னு இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லேஅவுட்லாம் நீங்கள் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் பில்ட் பண்ணிக்கலாம். சின்ன ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2Dன்னு சொல்லுவாங்க. 2D அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவே கிரிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 லெவலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இசட் ஆக்சிஸாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான். ஸோ இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்ம கிரிட்னு சொல்லலாம். ஓகே, இதில் உள்ள சில லிமிடேஷன்லாம் கவர் பண்ணி தான் இந்த கிரிட் சிஸ்டமை உருவாக்குனாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட ஓவர்வியூ. ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து எப்படி ஓவரால் வேலை செய்யும் அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருக்குது. ஸோ கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டு வச்சுருப்போம். அது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி. ஓகே, அதுக்குள்ளே தான் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம் 1, 2ன்னு இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. சரியா? நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த யூஸ் புரியும். ஸோ எனிவே நான் அது அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஸோ இது என்னென்ன ப்ரௌசர்ஸை சப்போர்ட் ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாடர்ன் ப்ரௌசர்ஸும் சப்போர்ட் ஆகும். ஓகே, க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், ஒபேரா எல்லாத்தையுமே சப்போர்ட் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸஸ். இது நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு பில்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர்னா என்ன, கண்டெய்னர் ஐட்டம்ஸ் என்னென்னு கேட்பீங்க. கண்டெய்னர்னா இந்த பர்பிளில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கண்டெய்னர். சரியா? ஐட்டம்ஸ்னால் இதுக்குள்ளே உள்ள ஆரேஞ்ச் பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரில் அப்ளை பண்ணிப்பீங்க, டேரெக்டாக இந்த ஐட்டமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாமே தியரி நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஃப்ளெக்ஸ் டேரெக்ஷன் ஒன்று இருக்குது. டேரெக்ஷனை வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் விராப்னு இருக்குது. எப்போ நீங்கள் வந்து நிறைய காலம்ஸ் இருக்கோ அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் விராப் பண்ணிக்கலாம். விராப்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் தரும் அது. சரியா? ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை வந்து அழகாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் ஐட்டம்ஸ், உங்கள் சைல்டு ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அழகாக நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம் உங்கள் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கண்டென்ட்னா இந்த ஐட்டம்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அலைன் செல்ஃப்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் நீங்கள் ஏதாச்சும் அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேரி. ஓகே, நான் ஏன் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா இனிவே நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து 3 டிவிஷன் போட்டிருக்கேன். ஓகே, பாக்ஸ் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். அண்ட் style.cssல வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு வந்து ஒரு பிஜி கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லா டிவிஷனுக்குமே ஒரு மார்ஜின், பேடிங், ஃபாண்ட் சைஸ், கலர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த கிரே கலரில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இதுதான் அவுட்புட். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பேசிக்ஸ் தான். ஸோ இது மூலிமா நம்ம எந்த வெப் யூஐயும் பில்ட் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனிவே நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெப் லேஅவுட் பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் மூலிமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா அது புரிஞ்சால் தான் உங்களால் நெக்ஸ்ட் லைனுக்கு போக முடியும். ஓகே,
ஸோ இப்போ நான் பாக்ஸ் 1 2 3ன்னு வச்சுருக்கேன்ல, இப்போ நான் வந்து இன்லைன் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், இன்லைன்னா ஒரே லைனில் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், சிம்பிள் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து டிஸ்பிளேயில் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்னு தரலாமா, என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோட் அண்ட் லெஃப்ட். ஓகே, அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா பாக்ஸுமே வந்து லெஃப்ட்டில் ஃப்ளோட் ஆயிடுச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் அண்ட் லிமிட்டேஷனுக்கும் சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய ட்விக்ஸ் இருக்குது. இது ட்ராபேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய ட்விக்ஸ் மூலியமாக நம்ம பேக்ரவுண்ட் கொண்டு வந்துடலாம். ஆனால் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மூலியமாக நம்ம வந்து இது இன்னும் ஈஸியாக பண்ணலாம். இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு லே அவுட் தான் இப்போதைக்கு. ஓகே, இது நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் லே அவுட்னு கிடையாது, ஏன்னா நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணல அது. ஸோ நம்ம சிஎஸ்எஸ் கோடில் வந்து இது வந்து ஃப்ளெக்ஸ் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் இது பேர் வந்து ஃப்ளெக்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ளெக்ஸ். ஓகே, இப்போ இதை நீங்கள் தந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் லேயரும் இருக்குது, ப்ளஸ் இன்லைன்லேயுமே எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கமெண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ரோவில் இருக்கும். ஓகேவா, இதுதான் ரோ. அதுவே நீங்கள் காலமாக வேணாக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன், இங்கே பார்த்தீங்களா காமிக்குது டைரெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ டைரெக்ஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ரோ இருக்கும், பை டிஃபால்ட்டாக ரோவில் தான் இருக்குது. அதை நீங்கள் காலம் வேணால் காலம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், காலம் போட்டுட்டேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்லைன்லேருந்து இப்போ வந்து ஃபுல் வித் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து காலம் வைஸாக இருக்குது, ஒரு காலமில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிஷன் வந்து பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3ன்னு இருக்குது. ஸோ வாட் சப்போஸ் நான் இதை வந்து சார்ட் பண்ணணும், லைக் பாக்ஸ் 3 பாக்ஸ் 2 பாக்ஸ் 1 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இதுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ காலம் ரிவர்ஸ். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா பாக்ஸ் 3 பாக்ஸ் 2 பாக்ஸ் 1 வந்துருக்கு. ஸோ இது வந்து காலமுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ரோக்குமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ரோ போடலாமா, ரிவர்ஸ் நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ரோ தந்துட்டு ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது, நம்ம ஃபஸ்ட் காமிச்ச மாதிரி. இதுதான் டிஃபால்ட் பிஹேவியர், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சரி, வாட் சப்போஸ் எனக்கு வந்து 3 2 1 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ரோ ரிவர்ஸ். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா 3 2 1 வந்திருக்கு, ப்ளஸ் இது வந்து எண்டில் போயிடுச்சு. ஓகே, இதுதான் ரிவர்ஸ். ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அது ஜஸ்ட் ஒரு மிரர் மாதிரி. இங்கே இருக்கிறத வந்து அது அங்கே போட்டுக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அங்கே டைரெக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோவே இருக்கட்டும். ஸோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு எல்லாமே அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஆனால் வாட் சப்போஸ் எனக்கு ஒரு 10 15 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களை யூஐ உங்கள் ப்ரௌசர் எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோடய HTML-க்குள்ளே போயிட்டு, ஸோ நான் முன்னோருக்கு நான் டிவிஷன் வந்து பாக்ஸ் 4 பாக்ஸ் 5ன்னு டைப் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இமெட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் டெவலப்மெண்ட்டில். ஸோ இமெட் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷனுக்குள்ளே எனக்கு வந்து 15 டிவிஷன் வேணும். ஓகே, 15 டிவிஷன் பாக்ஸ் வேணும். அப்புறம் அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து பாக்ஸ், அப்புறம் இங்கே வந்து என்னோடய வேல்யூ. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் 15 டிவிஷன் அதை க்ரியேட் பண்ணோம். பாக்ஸ் வந்து அந்த ஒரு வேல்யூமே இங்கே வந்து ஆட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 1 2 3 எல்லாமே இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ இங்கே போட்டுக்குச்சு. ஸோ ஈவெண்ட் மூலிமா நீங்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணலாம். ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா, சேவ் ரிஃப்ரெஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் நம்மளுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தான் விராப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சிஎஸ்எஸ்ல போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் விராப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விராப் ரிவர்ஸ் அது மாதிரி இருக்குது. பை டிஃபால்ட்டாக நோ விராப்பில் இருக்கும். சரியா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விராப் பண்ண போகிறோம். ஸோ விராப் தந்துட்டேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா, ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த பாக்ஸ் லைன் வந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் உள்ள ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோவை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சேம் எனக்கு விராப் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஸோ விராப் இருக்கட்டும், ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் தானே, ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் எனக்கு வந்து இது வந்து ரோ இருக்கணும், ரோ ரிவர்ஸாக இருக்கணும் ஆக்சுவலி, சாரி ரிவர்ஸ். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வேல்யூஸுமே ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு. ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிரர் மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கிச்சு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம 2 லைன் கோடு எழுதியிருக்கோம். இது நம்ம ஒரு லைனுக்கும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு இருக்குது. ஃப்ளக்ஸ் ஃப்ளோ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 இருக்கும். இங்கே வந்து உங்களோட டைரெக்ஷன்
அப்புறம் இங்கே வந்து உங்கள் wrap கண்டிஷன். ஸோ டேரெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன தரோம், ரோ ரிவர்ஸ் தான் தரோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் wrap வந்து wrapனே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இது ஒர்க் தான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த 2 லைனுக்கு நம்ம இது ஒரு லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் காலம் வேணால் நீங்கள் காலம் போட்டுக்கலாம். ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் CSS ஃப்ளோ. இது மூலிமா நீங்கள் வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் கோட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிங்கிள் லைனில் நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 3 போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 3 வச்சுக்கிறேன் அண்ட் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். எனக்கு இந்த ரிவர்ஸ்லாம் வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே ஃபைன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3ன்னு இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது வாட் சப்போஸ் எனக்கு வந்து இதை வந்து நான் சென்டரில் பண்ணணும்னு என்ன பண்ணலாம், என்னால் பண்ணலாம். அதுக்கு தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சு அது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. பை டிஃபால்ட் எதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் இருக்கும். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள், ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ இதான் டிஃபால்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எண்ட் தரேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே ரைட்டில் போட்டுக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அண்ட் இது வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளான லாஜிக் தான். இது ஸ்டார்ட் ஆகுது, இது எண்ட் ஆகுது. ஓகே, வாட் சப்போஸ் உங்களுக்கு வந்து சென்டரில் வேணும்னு என்ன பண்ணலாம், சென்டர் தானே, நம்ம சென்டர் தரலாம். ஸோ சென்டர், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். பார்த்தீங்களா சென்டரில் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளக்ஸில் உள்ள ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் மோஸ்ட்டான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு எல்லாமே வந்து wrap பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஹைட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக நான் ஹைட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 பிக்சல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேல்யூஸ், ஓகே உங்களோட ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஃபுல் ஹைட் எடுத்துக்கிச்சு. சின்ஸ் நம்ம ஹைட் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அதை நம்ம பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் இருக்குது. அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னா உங்கள் கண்டெய்னரில் உள்ள உங்கள் ஐட்டம்ஸை நீங்கள் இது மூலியம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் அது ஸோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சென்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. சென்டர், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இருக்கிற எல்லா ஹைட்லேயுமே அது சென்டர் பண்ணிக்கிச்சு. ஓகே, அதுவே நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு மட்டும் அந்த ஃப்ளக்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் வந்து பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் வந்து ஸோ ஸ்டார்ட்டில் இருக்குது. இது ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இதை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது லெஃப்ட்டில் போயிடும். ஓகே, ஸோ வேர்ட்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் நீங்கள் கற்றுப்பீங்க. எனிவே நான் அதை திரும்பி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் என் தரனா என்ன ஆகும், சிம்பிள் யோசிங்க. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் நான் என்ன சொன்னேன், வேர்ட்டிக்கலாக இருக்குன்னு சொன்னேன்னா ஸோ இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு கீழே இங்கே இருக்கணும். ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ், சூப்பர் ஒர்க் ஆகுது. ஸோ இதாங்க அலைன் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கு மேலே நிறையா இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஐட்டம்ஸ் போடுறேன். போடும்போது பேஸ் லைன் சென்டர் அதெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ரெச் தான் உங்களோட டிஃபால்ட் பிஹேவியர். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ பேஸ் லைன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் இது வந்து எல்லாமே ஒரே டிவிஷன் இருக்குது. ஸோ ஒரே வித் அண்ட் ஒரே ஹைட் இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாமே. ஸோ வாட் சப்போஸ் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக வந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ் லைன் போடும்போது அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அது அலைன் பண்ணிக்கும். ஓகேவா, இதுதான் அலைன் ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைன் கண்டென்ட். ஸோ அலைன் கண்டென்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ அலைன் கண்டென்ட். ஸோ அலைன் கண்டென்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் வந்து பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். சென்டர், ஓகே ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து 3 பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கண்டென்ட் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 15 பாக்ஸ் வந்துச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் வந்து wrap பண்ணுறேன். எனிவே பெருசாக இருக்கிறதுனால wrap பண்ணுறேன் அண்ட் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. சேவ், ரிஃப்ரெஷ். ஓகே, சென்டரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்களா இது நான் வந்து இது இல்லாமல் எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது நான் ரிவர்ஸ்ன்னு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ காலம் இருக்கட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து எல்லாமே சென்டரில் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைன் கண்டென்ட் அப்படின்னா இந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட், ஐட்டம்ஸ் அப்படின்னா உங்கள் ஐட்டம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நான் சென்டர் போட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே சென்டரில் குரூப் பண்ணிக்கிச்சு. ஓகே, அதே வாட் சப்போஸ் எனக்கு வந்து ரைட்டில்
வேணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எண்ட் போட்டுக்கலாமா, ஃப்ளக்ஸ் எண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா ரைட்டில் போயிடுச்சு. அதே ஸ்டார்டிங்னா சிம்பிள் ஸ்டார்ட், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகேவா, அதாங்க ஃப்ளக்ஸ் பாக்ஸ். ஸோ இன்னொன்று ஒன்று இருக்குது என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஃபை கனெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளக்ஸ் எண்ட், அப்புறம் சென்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இருக்குது என்னென்னா ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பேஸ், ஈவெண்ட்லி, அரௌண்ட், பிட்வீன் இருக்குது. ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் அரௌண்ட் தந்தா அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 3 காலம் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, அண்ட் ரோவும் போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் 4 டைரெக்ஷனை வந்து நான் ரோன்னு போட்டுக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் கிடையாது எனிவே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஃபுல் ஹைட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஹைட் அண்ட் தேவையில்லை. ஸோ நான் அதுவும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் தராமல் என் லேஅவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. என் ஜஸ்டிஃபை கண்டென்ட் தராமல் என் லேஅவுட் வந்து பை டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்குது. ஓகே, அதுவே நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் தந்துட்டு அப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் தந்தேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து உங்கள் 3 ஸ்பேஸை வந்து பிரிச்சுக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் என்ன அர்த்தம், எல்லாத்துலேயுமே அந்த ஐட்டம்ஸ் சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ளை பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஈவனாக இல்லை, இது 2 ஈவனாக இருக்குது. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் ஈவெண்ட்லின்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்களா. ஸோ இது தரும்போது உங்களுக்கு 4 சைடுமே உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டாக இருக்கும் ஸ்பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் ஈவெண்ட்லி. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இன் பிட்வீன் ஒன்று இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிச்சு. ஸோ உங்களுக்கு ஐட்டம்ஸ்க்கு பிட்வீன் மட்டும் ஸ்பேஸ் அப்ளை பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனிவே நான் அந்த சோர்ஸ் கோட் எல்லாமே நான் கிட்டப்பில் போடுறேன், கீழே லிங்க்கில் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த கோட் எல்லாமே இருக்கும், ப்ளஸ் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஃப்ளக்ஸ் கண்டெய்னரில் வந்து நம்ம இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வாட் சப்போஸ் எனக்கு வந்து அந்தந்த ஐட்டம்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணால் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, செஞ்சு இது வந்து ஐட்டம்ஸ்னால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் HTML-லேயே இன்லைன் கமெண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டைலில் வந்து நான் வந்து ஆர்டர் அப்படின்னு ஒன்று சொல்லி தர போகிறேன். ஆர்டரில் வந்து சும்மா 1 தரேன் இப்போதைக்கு எக்ஸாம்பிள். அண்ட் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக உங்கள் கண்டென்ட், ஓகே, உங்கள் கண்டென்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே தராமல், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 2 and 3க்கு வந்து நம்ம ஆர்டரே தரல. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் 1 தர ஒன்று அது பாருங்கள், அது 1லேருந்து 3க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் சப்போஸ் எனக்கு பாக்ஸ் 3 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா என்ன பண்ணலாம், சிம்பிள். ஸோ ஸ்டைல் 3 பாக்ஸ் இருக்குது, ஸ்டைல் அண்ட் ஆர்டர். ஓகேவா, ஆர்டர் அண்ட் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி அது வந்து 3க்கு போடுறேன். ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் இருக்குது. ஸோ ஆர்டரோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஸோ இது வந்து 0 இருக்கும், அப்புறம் 1 இருக்கும், இது 2 இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஆர்டர். ஓகே, ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து பாக்ஸ் 3 வந்து ஃபஸ்ட்டு வேணும்னா நான் என்ன பண்ணலாம், பாக்ஸ் 3 இங்கே இருக்கா, இங்கே வந்து நான் வந்து 1 வைக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கே பாக்ஸ் 2 வந்து எனக்கு செகண்ட் வேணுமா, செகண்ட் வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம். இது எங்கே வேணும், 3 வேணுமா, 3 வச்சுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 3ல் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ 3, 2ன்னு வந்திருக்கு. அதுவே 3, 1, 2னா என்ன பண்ணலாம், ஸோ 1 பாக்ஸ்க்கு வந்து நான் 2 வைக்கலாமா, 1 பாக்ஸ் இங்கே இருக்குது, இதுதான் 1 பாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் 2 வைக்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து அந்த 3 வைக்கிறேன். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா, ஸோ 3, 1, 2 வந்துச்சு. ஸோ ஃப்ளக்ஸ் பாக்ஸ் மூலிமா நீங்கள் உங்கள் HTML எலிமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணாமல் உங்கள் லேஅவுட்டை இது மூலிமா மாற்றலாம். இதுதான் ஃப்ளக்ஸ் பாக்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் லோகோ வந்து லெஃப்ட்டில் இருக்கும் அண்ட் உங்கள் மெனு எல்லாமே ரைட்டில் இருக்கும் இல்லையா. பாக்ஸ் அண்ட் 1 and 2 மட்டும் இங்கே இருக்கட்டும், பாக்ஸ் 3 வந்து இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே எடுத்துக்கிட்டோம். ஓகே, அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாக்ஸ் 3ல் வந்து இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் க்ரோன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்க, பார்த்தீங்களா, ஃப்ளக்ஸ் க்ரோவில் வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2ல் வந்து ஃப்ளக்ஸ் க்ரோன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி நம்ம எதுவுமே அசைன் பண்ணல. ஸோ அசைன் பண்ணாத போது நீங்கள் இதுக்கு 1 தந்து சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு.
ஓகே, ஸோ இதாங்க CSS Flexbox-ஓட ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சப்போஸ் நான் வந்து பாக்ஸ் 4 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிவ்வில் வந்து பாக்ஸ் 4 அண்ட் இதுக்கு நான் தனி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டைல் ஃப்ளக்ஸ் அண்ட் க்ரோ இதுக்கு நான் ஒன்ஸ் போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா அந்த பாக்ஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிச்சு. ஓகே, நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து பாக்ஸ் 5 தந்துட்டு சேம் நீங்கள் க்ரோ வந்து தந்தீங்க அப்படின்னா சேம் அது வந்து இந்த 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகுது. ஓகே, இதுதான் ஃப்ளக்ஸோட க்ரோ. ஸோ இது நீங்கள் ரெஸ்பான்ஸோட நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சுருங்கிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். 2 போடுறேன், ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா லைட்டாக அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு 4 மட்டும். ஓகே, ஸோ 3 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. 3 இப்போ பார்த்தீங்களா. ஸோ பாக்ஸ் 4 மட்டும் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. ஏன்னா பாக்ஸ் 4க்கு தான் நான் வந்து க்ரோ 3 தந்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்க். ஸோ ஸ்ட்ரிங்க் அப்படின்னா சிம்பிள், அது வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து சுருக்கிக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று ஒன்று இருக்குது, என்னென்னா ஃப்ளக்ஸ் பேசிஸ் ஒன்று இருக்குது. ஸோ பேசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. ஸோ பேசிஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கஷ்டமாக ஒரு வித் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 பிக்சல் தரேன் வச்சுக்கோங்களேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா 30 பிக்சல் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ உங்கள் வேல்யூ கஷ்டமான வேல்யூ இங்கே தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 80 கிட்டே வேணும்னு வச்சுக்கோங்களேன். 80 பிக்சல் வேணும்னா 80 ரிஃப்ரெஷ் 80 பிக்சல். அதுவே நீங்கள் 300 பிக்சல் அப்படின்னா சேவ் ரிஃப்ரெஷ் 300 பிக்சல் எடுத்துக்கிச்சு. ஓகே, பாக்ஸ் 4 மட்டும். ஸோ உங்கள் கஷ்டமான வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃப்ளக்ஸ் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ஓவராலாக வந்து ஃப்ளக்ஸ் பாக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக நீங்கள் இதான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அலைன் செல்ஃப்னு இருக்குது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அலைன் செல்ஃப் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதாங்க ஃப்ளக்ஸ் பாக்ஸோட பேசிக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டைலில் போய் ஒரு வாட்டி போய் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகே, என்ன கேம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் ஃப்ராகி நினைக்கிறேன். ஃப்ளக்ஸ் பாக்ஸ் ஃப்ராகி. ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் ஃப்ராகின்னு இருக்குது. ஸோ இது ஒரு கேம். ஸோ இது மூலிமா நீங்கள் கற்றுக்கின எல்லா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் மாடியூலுமே இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் இதை போய் நீங்களே விளையாட பாருங்கள். விளையாடிட்டிங்க அப்படின்னா சூப்பருங்க. சப்போஸ் விளையாடாமல் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.